அநேகர் தொடர்ந்து பின்னால அப்பொழுது இயேசு 12 நோக்கி நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார். நீங்க டைம் இல்லை எனக்கு பேசுறதுக்கு. 6ஆம் அதிகாரம் முழுக்க முழுக்க 3 காரியங்கள். தம்பி போடுறீங்களா? கரெக்ஷன், கவுன்சிலிங், கமிட்மெண்ட். 6ஆம் அதிகாரம் முழுக்க முழுக்க எச்சரிப்பு. கரெக்ட் பண்றாரு. இதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது. இதை வீட்டில் போய் படிங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் கட்டாயம் மத்தியானம் சாப்பிட்டுட்டு படிங்க. அதை பண்ணாத, இதை பண்ணாத, இப்படி இரு, இப்படி இரு. கரெக்ஷன்ஸ். அடுத்த வார்த்தை ஆலோசனை. இப்படி பண்ணினா நீ இப்படி ஆகிடுவே, இப்படி பண்ணால் வாழ்க்கை இப்படி இருக்கும், நல்லா இருக்காது, மோசமாயிடும், உன் தலையில் நீயே மண்ணை போட்டுப்ப, அதெல்லாம் போட்டிருக்காதுல்ல. அடுத்து அர்ப்பணம் பண்ணு. படிப்பீங்களா? கமிட்மெண்ட். கமிட்மெண்ட். என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்ன சொல்றாரு? என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்ன செய்ய முடியாது? என்கிட்ட நீ என்னிடத்திற்கு வரமாட்டான், வர முடியாது. அதுக்கு அடிக்கடி சொல்றாரு, என் பிதாவின் சித்தம் செய்வதே. அதுல இல்லையா அந்த வசனத்துல? பிதாவின் சித்தம். என்னை அனுப்பின பிதா இழுத்துக்கொள்ளாவிட்டால் வரமாட்டான். பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. எஸ், ஹலோ, இது வரைக்கும் அல்லேலூயா ஆமேன். இப்போ கிரியை செய்யணும், முடியாது. விளக்கமாக சொல்கிறேன். அற்புதங்களை செய்யும் போது திரளான ஜனங்கள், சுகமாயிடுச்சு அல்லேலூயா, வேலை கிடைச்சது அல்லேலூயா, மனைவி கிடைச்சது அல்லேலூயா, கணவன் கிடைச்சா அல்லேலூயா, புரியுது அவங்களுக்கு, வீடு கிடைச்சது அல்லேலூயா. ஆனால் 6ஆம் அதிகாரத்தில் வரும்போது முழுக்க முழுக்க வார்த்தைகள். இப்போ படித்தா பார்த்தீங்களா? அநேகர், யோவான் 6:66, அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். ஹலோ, இவங்க தெரியுமா? அதாவது ஜனங்களும் அவரோட சீஷர்களும். எது பிடிக்குது, எது பிடிக்கல? இப்போ அற்புதம் பிடிக்குது, வார்த்தை பிடிக்கல. பாட்டு பிடிக்குது, வசனம் பிடிக்கல. புரியல? பாட்டு நல்லது, ஆனால் வசனம் பிடிக்கல. பாட்டு பிடிக்குது, மியூசிக் பிடிக்குது, தலைவலி போனதெல்லாம் பிடிக்குது, கவனி. ஆனாலும் அநேகர் அவரோடு சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. அவர் ஒன்றும் பண்ணலை, வார்த்தையை போதித்தார். 6:1 படிங்க. 6:1. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் எனப்பட்ட கலிலேயா கடலின் அக்கறைக்கு போனார். அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை